பரந்தூர் வானூர்தி இல்லையெனில் நம் பாதை 30 ஆண்டு பின்னோக்கி செல்லும். தொழில்நுட்பம் வளராத இருண்ட காலம், நம் பொருளாதாரம் தேங்கும் வறண்ட காலம். ஓடுதளம் இல்லை, முன்னேற்றம் எங்கே? பன்னாட்டு தொடர்புகள் துண்டிக்கப்பட்டதே. மாற்றம் வேண்டும், பரந்தூர் வர வேண்டும், தமிழகம் உலகோடு உயர்ந்து நிற்க வேண்டும். இந்தியாவின் கிழக்கு வாசல் இதுவரைக்கும் சென்னை, நம்ம தமிழகம், இதுதான் ஜொலித்து கொண்டிருந்தது. அதாவது இந்திய வரலாற்றை எழுதும்போது இந்தியாவின் கிழக்கு வாசல் தமிழ்நாடு அப்படின்று எழுதுவாங்க. ஏன்னா கப்பல் போக்குவரத்து, விமான போக்குவரத்து, தொழில் வல்லுநர்கள் நிறைந்த ஒரு மாநிலம். இதன் மூலம் நிறைய தொழில் வளங்களை பெற்று வளமாக இருந்த மாநிலம். ஆனால் அந்த இடத்தை ஆந்திரா இப்பொழுது தட்டி பறிக்க இருக்கிறது. மாஸ்டர் பிளான் ஒன்றை போட்டு அது செயல்படுத்தி வருகிறது. ஆம் நேயர்களே, அதாவது தமிழகத்தில் இருக்கிற சென்னை விமான நிலையம் 2015க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 3வது இடத்துல இருந்தது. அப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை இவங்க தான் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஸோ இதில் 3வது இடத்துல சென்னை விமானம் இருந்தது. சவுத் இந்தியாவுக்கு யாரோ ஒரு வெளிநாட்டுக்காரங்களோ, வெளிநாட்டு அதிபரோ, அதே மாதிரி வெளிநாட்டு தொழில் முதலீடு செய்பவர்களோ வரணும்னா நேராக சென்னையில் தான் இறங்குவாங்க, இங்கே முதலீடு செய்வாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தப்போ 2015 அது பெங்களூரு முந்தி கொண்டது. ஒரு கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் அங்கே வந்ததுனால அது முந்தியது. 2020 ஹைதராபாத்து முந்தியது. நாம் பின்னுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறமா 2026 பார்த்தீங்கன்னா கொல்கத்தா கூட நமக்கு முன்னாடி போயிடுச்சு. நாம் 5வது இடத்துல இருந்து 6வது இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? போக்குவரத்து இல்லை, பயணிக்கிற பயணிகள் எண்ணிக்கை குறையுது, ஃப்ளைட் எண்ணிக்கையும் குறையுது. ஏன் குறையுது? மீனம்பாக்கம் விமான நிலையம் சர்வதேச தரத்துக்கு ஏற்றால் போல அது இல்லை, அதை விரிவாக்கம் செய்ய முடியாது. அதில் இயங்கும் விமான போக்குவரத்து கழகங்கள் தங்களுடைய புதிய இடமாக பெங்களூரு, ஹைதராபாத்தை தேர்வு செய்கின்றன. அங்கே இறங்கி அவங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கும். இடம் நிப்பாட்டுறதுக்கும், அந்த விமானத்தை பழுது பார்க்கறதுக்கும், அது போல் எல்லா விஷயத்துக்கும் அது தகுதியாக இருக்கிறதுனால அவர்கள் சென்னையை விட்டு அங்கே தங்களுடைய இடத்தை மாற்றுகிறார்கள். ஸோ அதனால இங்கே இருந்து பயணிகள் அங்கே போய் பயணம் செய்ய ஏற வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலை நமக்கு ஒரு விமான நிலையம் வேண்டும்ங்கிறதுக்காக 2010க்கு முன்னாடி, அதாவது 1999 இந்த பரந்தூர் விமானத்தை நோக்கி நமது பயணம் தொடர்ந்தது. அது கிட்ட நெருங்கி வர்றதுக்கு, ஒவ்வொரு ஸ்டெப்பாய் வர்றதுக்கே 20 வருஷம் ஆகியிருக்கு. இப்போ தான் அது விரைவாக போன ஆட்சியில் அது விரைவுபடுத்தி அதுக்கு ஒரு 50% ஒர்க்கும் முடிச்சுட்டாங்க. இந்த மாதிரி நிலையில் இன்று தாபாக ஆட்சியும் வந்திருக்கு. இவர்கள் இந்த திட்டத்தை கைவிட்டதாக தகவல் வந்துள்ளது. இது தமிழகத்துக்கு ஒரு சோகமான செய்தி. ஏன்னா ஒரு நாட்டின் வளர்ச்சி, அதனுடைய போக்குவரத்து உள்கட்டமைப்பு நல்லா இருந்தால் தான் அதோட வளர்ச்சி நல்லா இருக்கும். சும்மா யாரோ தொழில்காரங்க வராங்க, அவங்களுக்கு தானே லாபம்னு பார்க்காதீங்க. அவன் இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. இப்போ அதை சுற்றி ஒரு பொருளாதார வளர்ச்சி ஏற்படுது. அதனால தான் முதல்ல நம்ம நல்லா இருந்தோம், இப்போ நல்லா இருக்கோம். இப்போ இந்த விமான நிலையம் வந்தால் தான் நமக்கு அந்த நடைமுறை தொடர்ந்து வரும். இது வராத பட்சத்தில் பக்கத்து மாநிலங்கள் முந்தி கொண்டு சென்று விடும். நாம் இப்போ நல்லா இருப்போம். பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்கள்லாம் வெளி மாநிலத்துக்கு வேலை போக வேண்டிய சூழ்நிலை. இப்போ நீங்கள் கேரளா பார்த்தீங்கன்னா அங்கே யாருமே கிடையாது. ஏன்னா அங்கே உள்கட்டமைப்பு நல்லா இருக்கு, ஆனால் அங்கே இடம் கிடையாது. பெரிய விமான நிலையம் அமைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் இடம் கிடையாது. எல்லாம் மலை பிரதேசமாக இருக்கிறதுனால அங்குள்ள ஜனங்க பார்த்தீங்கன்னா வேலைக்கு வெளி மாநிலத்துக்கும் வெளியூருக்கும் போயிடுறாங்க. அங்கே முதியோர்கள் தான் இருக்காங்க. அந்த பொருளாதார வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு மந்த நிலையில தான் இருக்கும். அவங்கள வரைக்கும் தான் அது கரெக்டாக இருக்கும். அந்த மாதிரி நிலைமை தமிழ்நாட்டுக்கும் வரும். அந்த இடத்தை எட்டி பிடிக்க ஆந்திரா இப்போ முயற்சி செய்கிறது. கண்டிப்பாக எட்டியும் பிடிக்கும். காரணம், இங்கு இருக்க அரசு, வலிமையான அரசு, தொழில்துறையிலையும் போக்குவரத்துலையும் கட்டமைப்பு வேகமாக உருவெடுக்கிற அரசா இருந்ததுன்னா அங்கே சாத்தியமாகாது. எல்லாம் இங்கே தான் வருவாங்க. நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் தேர்வு பெற்று இருக்கிறோம் எல்லா வளத்துலையும். அதனால இங்கே தான் முதலிடம் வரும், இங்கே தான் எல்லாமே கிடைக்கும். இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை போன்ற அரசு அருமையாக உருவாக்கி வந்ததை இந்த தாவேக அரசு அதனுடைய தேர்தல் அறிக்கையில் கூறின போல இந்த பரந்தூர் ஏர்போர்ட்டை முடக்கி விட்டது, மக்களுக்காக முடக்கி விட்டது.
ஏனென்றால் அங்கே நீர்நிலை பாதிக்குது, மக்கள் நலம் பாதிக்குது. இதை முடக்குவதால் ஆந்திராவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏனென்னா சென்னையில் இதுக்கு மாற்று இடம் நாங்கள் விமான நிலையம் அமைப்போம் என்று இந்த அரசு கூறுகிறது. சென்னைக்கு மாற்றாக எந்த இடத்துல அமைக்க முடியும்? 5000 ஏக்கர் எங்கே கிடைக்கும்? சுற்றி ஆல்ரெடி 4-5 இடத்துல இவங்க பார்த்துட்டு இதை தான் கரெக்டுன்னு தேர்வாகி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்போ வேகமாக போயிட்டு இருக்குது வேலை. அந்த மாதிரி இடத்துல முடக்கணும். மாற்று இடம் 5000 எங்கே கிடைக்கும்? அந்த மாதிரி இடத்துல நீர்நிலை இருக்காதா? மக்கள் வாழும் பகுதி எல்லாம் இருக்கும். அதெல்லாம் கடந்த ஒரு விமான நிலையம் அமைக்க முடியும். இன்னைக்கு சிங்கப்பூர் எல்லாம் சொல்லுவேன், சிங்கப்பூர் பாடுறா எவ்வளோ சூப்பராக இருக்குது, அந்த மாதிரி நம்ம நாடு வருமா அப்படின்னு எல்லாருமே கேட்குறாங்க. இப்படி சின்ன நாடு, சென்னை மாதிரி ஒரு ஊர் இன்னைக்கு இன்டர்நேஷனலில் டாப் இருக்குது. அவரோட மணி வேல்யூ எங்கே இருக்குது, எல்லா வேலையும் எங்கே கிடைக்கும், நம்ம படிப்பு அங்கே இருக்குது, நம்ம எல்லாம் அங்கே தானே போகிறோமே, எல்லா விஷயத்துக்கும் புது புது டெக்னாலஜின்னு சொல்லி பேசுகிறோம்ல. அந்த சிங்கப்பூர் எப்படி முன்னுக்கு வந்தது? சரியான உள்கட்டமைப்பு, அருமையான ஒரு விமான நிலையம் ஃபர்ஸ்ட் கட்ட அமைச்சாங்க, ஒரு ஆர்பர் கட்ட அமைச்சாங்க. அந்த விமான நிலையம் பார்த்தீங்கன்னா ஒரு விமானம் தரையிறங்கி பழுது பார்க்கவும் தங்கவும் அடுத்த விமான நிலையம் புறப்படுறதுக்கு அந்த டைம் மெயின்டைன் பண்ணவும் எல்லா விதத்துக்கும் பொருத்தமாக அவ்வளோ பெரிய விமான நிலையம் கட்டினாங்க. ஏசியன் கண்ட்ரியில் அது பெரிய லெவலில் பேசப்பட்டது அந்த விமானம். அதுக்குள்ள ஹார்பர் அந்த மாதிரி அமைச்சாங்க. அதனால தான் வெளிநாட்டு இணைப்புகள் நிறைய அங்கே வந்ததுனால யாருமே வெளியூருக்கு போனால் நம்ம ஊர்லேருந்து சிங்கப்பூரில் போய் இறங்கி அங்கேருந்து ஃப்ளைட் மாதிரி போவாங்க. அந்த இணைப்பு அங்கே தான் கிடைக்கும். அந்தளவுக்கு ஒரு பெரிய விமானம் இருக்க போய் தான் அங்கே முதலீடும் அதிகரித்தது. சிங்கப்பூர் இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்துச்சு. அது மணி வேலையும் அதிகமாகிடுச்சு. அதை மாதிரி தான் அந்த பரந்தூர் விமான நிலையம் அதையும் தாண்டியது. அந்தளவுக்கு பிளான் போட்டு செய்யும்போது இது வந்ததுன்னா ஆந்திரா கர்நாடகா எல்லாம் அடிபட்டு போயிடும். எல்லாமே சென்னையை நோக்கி இருக்கும், தமிழகத்தை நோக்கி இருக்கும். அந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டை ஒரு பெரிய எக்கனாமிக் பூமாக தூக்கிட்டு போகிற இந்த பரந்தூர் விமானத்தை முடக்குவது மிக மிக மோசமான செயல். இது வருந்தத்தக்கக்கூடியது. மக்களே சிந்தித்து பாருங்க. ஆந்திரா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஒரு அங்கமா இருக்குது. சந்திரபாபு நாயுடு சாதாரண ஆளு கிடையாது. இன்னைக்கு ஹைதராபாத்தை எப்படி தூக்கி நிறுத்தினாரு? சாதாரண ஊராக இருந்தது. ஒரு பெரிய கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட் கட்டினதுனால அன்னைக்கு ஆந்திரா இன்வெஸ்ட்மெண்ட்ல ஜெலித்தோங்கியது. புது புது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்ததுனால ஹைதராபாத் இன்டர்நேஷனலில் பேசப்பட்டது. இப்போ தெலுங்கானாவா ஆயிடுச்சு. இப்போ ஆந்திராவுக்கு அவர் சீஃப் மினிஸ்டராக வந்துட்டார். ஆந்திரா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பிஜேபி கவர்மெண்ட் அவருடைய சப்போர்ட்டில் இயங்குது. அவர் கேபினட் அமைச்சரில் இடம் பெற்றதுனால அவர் கேட்டு வாங்கின பதவி விமான போக்குவரத்துறை அமைச்சர். ஆமாங்க, அவர் அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால கரெக்டாக அதை கேட்டு வாங்கினார். அதன் மூலமாக எப்படி தமிழ்நாட்டில் விமான போக்குவரத்து வச்சு எவ்வளோ முன்னேற்றம் கண்டதோ அது போல் ஆந்திராவிலையும் விமான போக்குவரத்து சீர் செய்வதற்காக அதை பயன்படுத்தி கொண்டார். இப்போ பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் 9 விமான நிலையங்கள் உருவாக்கப்படுகின்றன. இப்போ ஆல்ரெடி காக்கிநாடா விசாகப்பட்டினத்தில் ஒரு உள்நாட்டு விமான நிலையம் இருக்குது. அது பக்கத்தில் ஒரு கிரீன்ஃபீல்டு விமான நிலையம் உருவாக்கி அதை 3 மாதத்தில் திறக்க போகிறாங்க. அதே மாதிரி திருப்பதி அனங்காம்புத்தூர் அங்கே ஒரு விமான நிலையம், பெங்களூர் ஏர்போர்ட் கிட்ட அங்கே ஒன்று உருவாக்குறாரு. ஓசூர் கிட்ட குப்பத்தில் ஒரு விமான நிலையம், அங்கே விமான நிலையம் உருவாக்குறது நோக்கம் ஓசூர் பெங்களூரில் வர இன்வெஸ்ட்மெண்ட் அங்கேயும் வரும். ஆந்திரா வளர்ச்சிக்கு அதுதாங்க அடிப்படை. எவ்வளோ அருமையாக சேராக இருப்பாங்க. அதுக்கு அடுத்தால் அவருடைய நோக்கம் சென்னையில் ஒரு விமான நிலையம் அமையவில்லை என்றால் அதை பயன்படுத்தி கொள்வது, ஸ்ரீ சிட்டி அருகே ஒரு விமான நிலையத்தை அமைப்பது, அது நெல்லூர் ஸ்ரீ சிட்டி பொருளாதார பாதையில் அமைக்கப்பது. பெரிய 5000 ஏக்கரில் அமைச்சிட்டா இந்த சென்னைக்கு வர இன்வெஸ்ட்மெண்ட்டு ஃபுல்லாக ஆந்திராவை நோக்கி செல்லும். அங்கே நம்ம ஒரு விமான நிலையம் அமைச்சப்போது 150 கிலோமீட்டர் சுற்றுலாவிலேருந்து விமான நிலையம் அமைக்க முடியும். சென்னையில் திருப்பி செகண்ட் விமான நிலையம் அமைப்பது கஷ்டம், இங்கே இடமும் கிடையாது. ஸோ அதை அருமையாக பயன்படுத்திக்க இருக்கிறாரு. இந்தியா விமான போக்குவரத்து ஆணையம் முதலமைச்சரை சந்தித்து, நம்ம முதலமைச்சர் விஜயை சந்தித்து சென்னைக்கு விமான நிலையம் அவசியம், 2வது விமான நிலையம் அதை எடுத்து உரைச்சாச்சு. அவங்க கேட்டாங்களேன்னு தெரியல. சப்போஸ் நீங்கள் நம்ம பரந்தூரை நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா ஆந்திரா அரசோட சேர்ந்து ஸ்ரீ சிட்டியில் அமைகிற கிரீன்ஃபீல்டு விமான நிலையத்துக்கு நீங்கள் ஜாயிண்ட் வெண்டரில் நீங்கள் ஒப்பந்தம் போட்டு பயன்படுத்துங்க, அதை உருவாக்குங்கன்னு சொல்லி ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. ஒரு அபத்தமான இந்தியாவுக்கு நல்ல ஐடியா. நம்ம தமிழ்நாட்டுக்கு அந்த ஐடியா சரி வருமா? நம்ம ஆளுங்கள்லாம் அங்கே போய் வண்டி ஏரோப்ளேன் பிடிக்கணும். அதுக்கு அடுத்தால முதலீட்டாரில் அங்கே தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. நம்ம வேலைக்கு போனால் அங்கே தான் போகணும். அங்கே பெரிய வளர்ச்சி ஆகும். சிசிடியில் இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசப்படும், நெல்லூரில் இன்டர்நேஷ்னல் லெவலில் பேசப்படும். நம்ம இன்னும் 3வது இடம் 4வது இடம் 5வது இடம்லேருந்து கீழ்நோக்கி போவோம். தொழில் உற்பத்தி துறையில் எல்லாமே பாதிக்கும். அதனால் விஜய் அவர்களே, திரு முதலமைச்சர் அவர்களே,
இன்றைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு இடத்துல இமாலயம் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, நீர்நிலை பாதிக்கப்படுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அடுத்த இன்னொரு இடத்துல போய் 5000 ஏக்கரில் எங்கே நீங்கள் இமாலயம் கட்டணும்னு ஆசைப்பட்டாலும் அங்கேயும் இதே நிலைமை தான் இருக்கும். எந்த 5000 ஏக்கரில் இதெல்லாம் சேர்ந்து தான் வரும். நம்ம மீனம்பாக்கம் இமாலயம் ஒரு இடத்துல குளம் குட்டையாக இருந்தது, மக்கள் வாழ்கிற மக்கள் வாழ்கிற பகுதியாகவும் இருந்தது. அந்த பகுதியை அழித்து தான் நமக்கு இங்கிலீஷ்காரன் போட்டு கொடுத்தான். அதனால தான் நம்ம முன்னேற்றம் கண்டோம். ஸோ ஒரு விமான நிலையம் அமையணும்னா அங்கே வந்து எல்லா பாதிப்பும் ஏற்படும். ஆந்திராவில் பாருங்கள், அவ்வளோ விமான நிலையம் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் வளர்ச்சி போட்டு செஞ்சிட்ருக்காங்க. மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த தேசம் அடுத்த ஜெனரேஷனுக்கு எவ்வளோ பெரிய வாய்ப்பு உருவாக்கி கொடுக்குறாரு ஆந்திராவின் முதலமைச்சர். அது மாதிரி நீங்கள் பாருங்கள். அதாவது நீங்கள் இப்போ இங்கேருந்து கன்னியாகுமரி பயணிக்கிறீங்கன்னா ஒரு சாலையில் போகிறீங்க, அந்த சாலை 6 வழி சாலை, அதில் எத்தனை நீர்நிலை, எத்தனை கிராமம் வருது, எத்தனை வயல்வெளி வருது, இதெல்லாம் பாதிக்கப்படும் நினச்சிருந்தா அந்த ரோடை போட்டிருப்பாங்களா? அப்போது தமிழ்நாடு இங்கேயும் இணைப்பு இல்லாமல் சும்மா உட்காந்துக்கலாமே, எப்படி வளர்ச்சி வரும்? இதெல்லாம் யோசித்து பார்த்து நல்லா முடிவெடுங்க.